என்னத்தை பெற்றிருக்கிறோம்னா விடுதலையை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். என்ன ரட்சிப்புன்னா, உன் எல்லா திங்குக்கும் அவர் விடுதலையானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. என் தலைவலிக்கு மட்டுமல்ல, என் குடும்ப கஷ்டத்துக்கு மட்டுமல்ல, என் வியாதிக்கு மட்டுமல்ல, என் சூழ்நிலைக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் என் தேவன் அவர் விடுதலை ஆக்கினவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இதுல இருந்து விடுதலை ஆக்குற தேவன் என் கையிலேயே பிடிச்சிட்டார். அவர் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். இன்னும் ஏன் என் தேவன் என்னை கரம் பிடிச்சார், என்னை ஏன் என் தேவன் இருக்க அணைத்தார், எதற்கான தேவனத்துல வந்து அநேகர் உன்னை பார்த்து கேட்கலாம், உன் குடும்பத்துல என்ன மாற்றம் இருக்குன்னு. அல்லேலூயா. வீட்டுல யாருக்கும் பிரச்சனை வந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை நிமித்தமா உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா பிரச்சனையை நம்ம நினைப்போம், அவங்களுக்கு வந்து